that in the name of my Lord and my Savior Jesus Christ, I have forgiven the perpetrators who have taken away my father and his colleague. Today I want to ask every Christian of the country, every Christian of Manipur, do you have the fruit of the Spirit in you? என்னுடைய தந்தையை படுகொலை செய்த அந்த நபர்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் என்று உயிரிழந்த போதகரின் மகன் கூறியுள்ள இந்த வார்த்தைகள் தற்போது அனைவரின் இருதயத்தையும் அசைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த அடக்க ஆராதனையில் அவருடைய மகன் ஒரு சில காரியங்கள் பேசியுள்ளார். மிக அருமையான கருத்துக்கள், கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை புரிய வைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான படுகொலை நடைபெற்ற இந்த சூழ்நிலையிலும் அந்த உயிரிழந்த 3 போதகர்களை கிண்டல் செய்யும் விதமாக ஒரு சில பதிவுகளையும் அங்குள்ள ஒரு சில சமூக விரோதிகள் வெளியிட்டுள்ளார்கள். அதுவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில வீடியோ காட்சிகளை இந்த காணொலியில் நம்ம வெளியிட இருக்கிறோம். உயிரிழந்த இன்னொரு போதகரின் சிறு குழந்தை, அந்த குழந்தை தந்தையின் உடலை பார்த்து அழும் அந்த காட்சிகள், இவை எல்லாமே வெளியாகி உள்ளது. அது மட்டுமல்லாமலும் வேறு ஒரு சில காட்சிகளும் வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்த செய்திதான், மணிப்பூரில் 3 கிறிஸ்தவ தேவ ஊழியர்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு சென்று திரும்பி கொண்டிருக்கும் போது ஆயுதமேந்திய கும்பலால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் எந்த அளவிற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கடந்த ஒரு சில வீடியோக்களில் பார்த்திருந்தோம். இந்நிலையில் உயிரிழந்த போதகர்களின் அந்த அடக்க ஆராதனை அது நடைபெற்றிருந்தது. அந்த அடக்க ஆராதனைக்கு முன்பாக உயிரிழந்த போதகரான ரெவரண்ட் டாக்டர் உம்டங் சிட்ஹவ் அவரின் மகனான ஹமின்லன் சிட்ஹவ் அவர்களிடம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்றை எடுக்கிறார்கள். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய தந்தையை கொலை செய்த அந்த நபர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் குக்கி இனத்தை சார்ந்த அந்த மக்களை கடத்தி வைத்திருக்கும் அந்த ஆயுதமேந்திய குழுக்கள், நீங்கள் உடனடியாக அந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளார். அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். I am Hauminlun Sithlou, the son of Reverend Dr. Vumthang Sithlou, who just passed away a few days ago. We all know that he was a peace lover who worked for peace and who would like to bring peace back to our state. And I would like to make this record straight, that in the name of my Lord and my Savior Jesus Christ, I have forgiven the perpetrators who have taken away my father and his colleague. In the name of Jesus Christ, I have forgiven them. And today, over his dead body and in the name of our Lord and our Savior Jesus Christ, I would like to appeal to the United Naga Council, the Naga People's Organization, and Senapati District Students Association to kindly release the remaining captives to promote and foster peace and harmony in our land. வீடியோ பார்த்தீங்களா? இது மட்டுமல்ல, இந்த அடக்க ஆராதனையில் இதே நபர் ஒரு சில காரியங்களை பேசியுள்ளார். அந்த காரியங்களை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேட்க வேண்டும். தன்னுடைய தந்தை உயிரிழந்த போதிலும் அவருடைய மகன் எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்காக நிற்கிறார் என்பதையும், அந்த பகுதி மக்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் இந்த காட்சிகள் எடுத்துரைக்கிறது. மிக முக்கியமான கருத்துக்களை அவர் பேசியுள்ளார். அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். அதனை இப்போது நாம் பார்க்கலாம். I want to make this clear to all who love my father, to all who would like to honor my father, to all the communities, the Métis, the Kukis, the Nagas living in this small tiny state in Manipur. என் தந்தையை நேசிக்கும் அனைவருக்கும், என் தந்தைக்கு மரியாதை செலுத்த விரும்பும் அனைவருக்கும், மணிப்பூரின் இந்த சிறிய மாநிலத்தில் வாழும் மெய்தேயி, குக்கி, நாகா சமூக மக்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். Let the blood that was shed on the 13th May of 2026 be the sacrificial blood, a blood that ushers in peace, salvation, justice, harmony and tranquility in our state. 2026 மே 13ஆம் தேதி சிந்தப்பட்ட
என் தந்தையின் ரத்தம் அது ஒரு தியாகத்தின் ரத்தமாக இருக்கட்டும். அந்த ரத்தம் நமது மாநிலத்திற்கு சமாதானம், ரட்சிப்பு, நீதி, ஒற்றுமை மற்றும் அமைதியை கொண்டு வரக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும். Let us stop our retaliatory actions. In fact, let us come back to the scriptures. We are Christians. Let us come back to the scriptures. Base our politics on the scriptures. Base our worldview on the scriptures and live together in peace. பழிவாங்கும் செயல்களை நாம் நிறுத்துவோம். நாம் வேதத்திற்கு நேராக திரும்புவோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள். வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய அரசியல் மற்றும் உலக பார்வையை நாம் அமைத்து அனைவருடனும் சமாதானமாக ஒன்றாய் வாழுவோம். How difficult is that? Are we not the children of Christ? Are we not the children of the living God? Are you not Nagas, the children of the living God? Are you not Kukis, the children of the living God? Meiteis, you may not have faith in we may not share the same faith. But why is it too difficult to live in peace? Jealousies, selfishness, greediness that creeps from our hearts. These are the things that brings chaos and strife, injustice in our land. நாம் சமாதானமாய் வாழ்வது அவ்வளவு கடினமா? நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லவா? நாம் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் அல்லவா? நாகாக்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் அல்லவா? குகியின மக்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் அல்லவா? மெய்தை இனத்தை சார்ந்த மக்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் எங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனாலும் இந்த மண்ணில் நாம் சமாதானமாக வாழ்வது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? நம் இருதயங்களில் இருக்கும் பொறாமை, சுயநலம், பேராசை இவைகள்தான் நம் நாட்டில் குழப்பத்தை சண்டையும் அநீதியையும் உருவாக்குகிறது. John 14 says the fruit of the spirit is love, joy and peace. Today I want to ask every Christian of the country, every Christian of Manipur, do you have the fruit of the spirit in you? பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்கிறது. இன்று நான் இந்த நாட்டின் ஒவ்வொரு கிறிஸ்தவரிடமும், மணிப்பூரின் ஒவ்வொரு கிறிஸ்தவரிடமும் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்குள்ளாக ஆவியின் கனிகள் இருக்கிறதா? Unless you have that, Hebrews chapter 12 verse 14 says, unless you have peace, unless you have holiness, then you will not see the Lord. Samna thiên na hin khon na nei lo ale pakai chu na mu thei lo de te Hebrew Bible in ase hi. எபிரேயர் 12:14 சொல்கிறது, சமாதானமும் பரிசுத்தமும் இன்றி நீங்கள் அவரை காண மாட்டீர்கள். Today I do not blame any community. I don't want to put the blame on any community who has taken the life of our beloved father, the life of our beloved husbands, our sons. I do not blame any community. I blame the system that fails to bring justice. I blame the system that fails to protect its citizens. Where are you? Your electoral politics is dividing our communities, is dividing our land. இன்று நான் எந்த சமூகத்தையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. என் அன்பு தந்தையின் உயிரையும் நமக்கு அன்பான கணவன் மற்றும் மகன்களின் உயிரையும் எடுத்த எந்த சமூகத்தையும் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. தனது குடிமக்களை பாதுகாக்க தவறும் அமைப்பையும் நீதியை கொண்டு வர தவறும் அமைப்பையும் நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் தேர்தல் அரசியல் எங்கள் சமூகங்களை பிரிக்கிறது, எங்கள் நிலத்தையும் பிரிக்கிறது. பாத்தீங்களா எந்த அளவிற்கு ஒரு தெளிவான உரை. தன்னுடைய தந்தை படுகொலை செய்யப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட வன்முறையை கையில் எடுக்காமல் வேதத்தை கையில் எடுத்து அனைவரும் நாம் மன்னிக்க வேண்டும், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மிக அருமையான செய்திகளை கூறுகிறார். குறிப்பாக அங்கு அரசியல் சார்ந்த விஷயங்களின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் நடைபெறுகிறது. அனைத்து இன மக்களும் நாம் ஒன்றாக சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு மெசேஜை அங்குள்ள மக்களுக்கும் உலக கிறிஸ்தவர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேவ மகனை தேவன் தாம் ஆசீர்வதிக்கணும். தன்னுடைய தந்தையை அவர் இழந்திருக்கிறார், அவருக்கு தேவன் தாம் ஆறுதல் அளிக்கணும். அது மட்டுமல்லாமல் இந்த கொடூர சம்பவத்தில் உயிரிழந்த பாஸ்டர் பகவீலின் என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர், அவரின் உடலை பார்த்து அவரின் குழந்தை கதறி அழும் அந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. பார்க்கவே முடியவில்லை, மிகவும் வேதனை அளிக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் இப்போது பாருங்கள்.
இவர்களின் குடும்பத்தாருக்கும் தேவன் தாம் ஆறுதல் அளிக்கணும். அதற்காகவும் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் 3 போதகர்கள் இந்த அளவிற்கு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதையும் கிண்டல் செய்யும் விதமாக அந்த 3 போதகர்களின் படங்களையும் வெளியிட்டு அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பதை போன்று அதை மார்க் செய்யும் விதமாக, கிண்டல் செய்யும் விதமாக ஒரு நபர் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவு அங்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி உள்ளது, பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. ஒரு இறப்பில் கூட இந்த அளவிற்கு குளிர் காய்வார்களா என்று எண்ணும் அளவிற்கு உள்ளது. இப்படிப்பட்ட நபர்கள் மனம் திரும்ப வேண்டும். இதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ இதே போன்றுதான் பல ஆயுத குழுக்கள் மணிப்பூரில் இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு எதிராக யாரையாவது தங்களின் கண்களில் பட்டால் உடனடியாக சுட்டுக் கொள்வார்கள். அரசாங்கம் என்ன பண்ணுகிறது என்றே தெரியவில்லை. ஒரு மாநிலத்திற்குள்ளாக பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆயுத குழுக்கள் இருந்து கொண்டு இந்த அளவிற்கு கலவரங்களையும் வன்முறைகளையும் மக்கள் விரோத செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். இதனை கட்டுப்படுத்த அங்குள்ள அரசு தவறுகிறது. இதனைத்தான் அந்த அடக்காராதனையிலும் அந்த போதகரின் மகன் மிக தெளிவாக கூறியுள்ளார். உங்களின் அரசியல் லாபம்தான் எங்கள் மக்களை பிரிக்கிறது, எங்களுக்குள்ளாக இவ்வளவு பிரச்சனைகளையும் தூண்டி விடுகிறது. ஸோ இந்த நிலைகள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஆயுத குழுக்கள் மீது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த வீடியோவில் கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து விட்டோம். அந்த சகோதரன் மிக தெளிவாக உலகத்திற்கு அறிவித்துள்ளார், நான் மன்னிக்கிறேன். இந்த மன்னிப்பை விட பெரியது வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய தந்தையின் இரத்தம் இந்த மணிப்பூரில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கட்டும் என்று அவர் கூறுகிறார். இதே போன்று அந்த போதகர்கள் விதைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களின் இரத்தம் அங்கு முளைக்க வேண்டும். அந்த மணிப்பூர் மண்ணில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அங்கு ஒரு சமாதானம் வர வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன என்பதை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.